இது நம்ம ஏரியா கெத்துமச்சி அடையாளத்தை தேடி இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஈவினிங் மார்க்கெட்டில் இருக்கோம். ஈவினிங் மார்க்கெட் வந்து நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உழைப்பு, ஒரு வழிகள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம காய்கறி இருக்குது, நம்ம வாங்குகிறோம் போகிறோம். ஒரு வேளை இந்த மழைக்காலங்க அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா காய்கறின்றது அப்பப்போ பயன்படுத்தக்கூடிய பொருள். கொஞ்சம் மிஸ் ஆனால் ரொம்ப அந்த போராட்டத்தை தாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இத்தனை வருஷமாக இருக்கிற இந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு வரலாறு தான் அண்ணன்ட்ட கேட்க போகிறோம். தலைவர்கிட்ட. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நல்லா இருக்கு ஐயா. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சேவையா. சேவையா, பேர்லேயே சேவை இருக்கு. ஆள் பார்த்தா அப்படி தான் இருக்கீங்க, பேரும் சேவையாக இருக்கு, ரொம்ப நல்லது. ஐயா எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருடமாக நான் கடை வச்சுருக்கேன். ஆனால் இதற்கு முன்னால் இருந்து எனக்கு முன்னால் இருந்து இந்த மார்க்கெட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. அது வந்து சாலையோர மார்க்கெட்டாக கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருந்த அந்த மார்க்கெட்டு வந்து ரோட்லேயே இருக்கிறது மக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு காவல்துறை அறிவுறுத்தினதுனால நாங்களும் எங்களுக்கான ஒரு இடத்த வேணும்னு சொல்லி ஒரு சங்கமாக நாங்கள் ஃபார்ம் ஆகி அது ஏஐடிசி தொழிற்சங்கத்தில் நாங்கள் சேர்ந்துட்டோம். அந்த ஏஐடிசி தொழிற்சங்கத்தோட வழிகாட்டலில் நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்தி இந்த இடத்த எங்களுக்கு இப்போ வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே. ஆனால் இங்கே காய்கறிலாம் எங்கெங்கெல்லாம் வருதுண்ணா? இது வந்து பல்வேறு பகுதியிலேருந்து வருது. உதாரணமாக திருச்சியிலேருந்து வருது, ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து காலிஃப்ளவர் வருது, ஒசூர்லேருந்து காலிஃப்ளவரும் வருது. இன்னொன்று சொல்லப்போனால் ஒசூர் பகுதியிலேருந்து மல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரி பல பகுதியிலேருந்து வருது. கத்திரிக்காய் இந்த மாதிரி ஒரு சில நாட்டு காய்கறிகள் திருவையாறு பகுதி, நம்ம ஒரத்தநாடு உளூர் இந்த பகுதியிலேருந்து தான் வெண்டைக்காய் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதிகபட்சம் நம்ம மாநிலத்துக்குள்ள கிடைக்கிற காய்கறிக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தானே. வெளியிலேருந்து வாங்குறதுக்கு நம்மகிட்ட இருந்து கிடைக்கிறதே வச்சு நீங்கள் பண்ணுங்க. குறிப்பானா இங்கே ஈவினிங் மார்க்கெட்டுன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயம்தான். இங்கே வர வாடிக்கையாளர் இருக்காங்கல்ல, இந்த ஈவினிங் மார்க்கெட்டுன்னு வாடிக்கையாளர் இருக்காங்கல்ல, அதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? அதை கரெக்டாக அந்த காலை பொழுது, மதிய பொழுது, அப்போ திருப்பி மார்னிங் அந்த ஒரு ஃப்ரெஷ்னஸ் எப்படி நீங்கள் கொண்டு வர்றீங்க? அதாவது நாங்கள் வந்து இங்கே வரக்கூடிய கஸ்டமராக நாங்கள் நினைக்கல. எங்களுடைய உறவுக்காரங்களை எப்படி நாங்கள் வரவேற்கிறோமோ அந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு நாங்கள் வரவேற்போம். இங்கே வந்து மற்ற வியாபாரிகள் அணுகிற மாதிரி வந்தியா வாங்கினியா போனியா அப்படின்ற சிந்தனையெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. எங்களுக்குள்ள ஒரு உறவு, நல்ல ஒரு உறவை வளர்த்துக்கிறோம். ஒரு இன்முகத்தோடு நாங்கள் அந்த வியாபாரத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். காலையில் வர்றவங்க, அதிகாலையில் வர்றவங்க, பக்கத்து தெருக்கல்லேருந்து வந்து வாங்க வர்றவங்க ரெகுலராக வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதற்கு மேலே வந்து ஒரு 11 மணிக்கு மேலே வந்து பஸ் ஸ்டாண்டு வர்றவங்க, வெளியூருக்காரங்க, பக்கத்தில் இங்கே காய்கறி மார்க்கெட் இருக்குது, அந்த மார்க்கெட்டுக்கு போய் நம்ம வாங்கிட்டு போகலாம். இன்னொன்று ஃப்ரீயாகவும் வாங்கலாம். இப்போ பெரிய மார்க்கெட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, அங்கே வாகனத்தை கொண்டு நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் கிடையாது. இன்னொன்று வாகனம் உள்ளே போனால் அதற்கு அவனுக்கு கட்டணம்லாம் கொடுக்கணும். ஒரு பொருளை வாங்கினோம்னா ஒரு இடத்துல ஒரு பொருளை, இன்னொரு இடத்துல இன்னொரு பொருளை வாங்கணும். ஆனால் இது வந்து ஒரு கூரையின் கீழ் எல்லா பொருளும் கிடைக்குது அப்படின்ற அந்த அடிப்படையில் இங்கே வந்து வாங்கிட்டு போகிறது அவங்களுக்கு எளிமையாக இருக்குது. மாலை நேரம் வந்து எங்களுக்கு வாடிக்கையாளர்கள் நிறையா அதிகம். அதனால தான் அது ஈவினிங் மார்க்கெட்டை மாறிச்சு. இப்போ வந்து இந்த மழைக்காலங்கள் அந்த மாதிரி நேரத்துலலாம் அது ரொம்ப ஒரு அதை எப்படின்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும், எல்லா ஃபீல்ட்லேயுமே அதை கடந்து வந்துட முடியுது. நிச்சயமாக மழைக்காலம் வந்து ஒரு பெரிய போராட்டம் தான் எங்களுக்கு. நாங்கள் அதில் வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறோம். காரணம், வாங்கின பொருள் விற்க முடியாது. வாடிக்கையாளர்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த பொருள்கள் பாதிப்பு தான் அடையும், அழுகி கீழே கொட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அந்த நேரத்தில் நாங்கள் நஷ்டப்படுறது வந்து அந்த வழி எங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாது. காரணம், இதிலேயே ஈடுபட்டு வர்றவங்க இதை விட்டுட்டு வேறு தொழிலுக்கு போகிறது அளவுக்கு வேறு வழி தெரியலை. அதனால் அந்த வழி இருக்க அது காலப்போக்கில் எல்லாமே மாறிடும். இப்போல்லாம் மக்களுமே வந்து முன்னாடி மாதிரிலாம் பார்க்கிங்லாம் பண்ணுறதில்ல, மாறி இருக்காங்க. அவங்களும் வந்து ஓகே இந்த மாதிரி வெளியில் வாங்கி வந்து விற்கிறாங்க, ஸோ நம்ம சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு மக்களோட மனநிலையே நிறைய மாறி இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம மார்க்கெட்டில் குறிப்பாக ஒரு 5 காய்கறிகள் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? முக்கியமாக சொல்ல போனோம்னா காலிஃப்ளவர்ன்றது வந்து எங்கே கிடைக்காதுனாலும் இங்கே கிடைக்கும் அப்படின்ற உத்தரவாதத்தோடு வர்றாங்க. அடுத்து பூசணிக்காய், அதே மாதிரி பூசணிக்காயை தேடி வரக்கூடியது.
இன்னொன்று வெங்காயம் வாங்குறதுனா இங்கே போனால் சுத்தமாக இருக்கும், அதாவது குப்பை மாதிரி இல்லாமல் சுத்தமாக இருக்கும் அப்படின்றத வாங்கணும். இன்னொன்று அனைத்து பொருள்களுமே இங்கே வந்து ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட பொருள்களாக சுத்தப்படுத்தப்பட்ட பொருள்களாக இங்கே விற்கிறதுனால வாடிக்கையாளர்கள் தேடி வர்றாங்க, நிச்சயமாக அதை நோக்கி வர்றாங்க. அதுக்கு மேலே எங்களுடைய உபசரிப்பான வியாபாரம் அந்த இது இருக்குது நிச்சயமாக. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எல்லாம் இவ்வளோ பரபரப்பான நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த அடையாளம் நிகழ்ச்சிக்கு நீங்கள் ரொம்ப துணையாக இருந்துருங்க. நேரில் பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். நம்ம அடுத்து அடையாளத்தை தேடி போகிறோம். எங்கே போகிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், சொல்கிறேன்.